அப்ப நீங்க கொண்டாடுற பண்டிகை நோக்கம் என்ன? அனைவரும் சொல்லுங்க. என்ன நோக்கம் சொல்லுங்க பாருங்க. பண்டிகை கொண்டாடுறாங்க, பொங்கலுக்கு சர்ச்சுக்கு பிரேயர் வராங்க சொல்லுங்க. நீங்க என்ன நோக்கம் தராங்க? என்ன நோக்கம் தராங்க நீங்க சொல்லு. பண்டிகை கொண்டாட நோக்கம் என்ன? பொங்கல் நோக்கம் என்ன? சத்தத்தை காணுங்க. பண்டிகை கொண்டாட நோக்கம் என்ன? அல்லேலூயா சொல்லுங்க. சூரிய பகவானுக்கு என்ன செய்யறாங்க? சொல்ல மாட்டேங்களா? ஆய் வராது. சூரிய பகவானுக்கு என்ன செய்யறதுங்க? பொங்கல் வைக்கிறாங்க. அது பொங்கலோ பொங்கல், நாட்டு பொங்கல். சட்டத்திட்டங்களுக்கு செவி கொடுக்கிறானால் நீங்க தான் ஊர்ல உலகத்துல ஆசீர்வாதமான சந்ததி. அதனாலதான் இங்க வாசிக்கிற 11வது வசனத்துல அவன் ஐஸ்வர்யவனாகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவன் ஐஸ்வர்யவனாகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப விதைக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. பொங்கல் பண்டிகை வந்து நிறைய பேர் ஸ்டேட்டஸ் இருந்தாங்க. நீ விதைக்கிற விதைக்கு கத்தர் அப்படி இப்படி பயங்கரமா ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. பார்த்தோன்னே எனக்கு ஒரு பக்கத்துல ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் துக்கம். அவங்க சொன்ன மாதிரி ஒரு நேரம் பணம் வந்திருக்கான், ஆனா வட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். யார் என்ன சொல்றது? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறது. நான் என்ன செய்யறதுனால? சட்டமா சொல்லி நான் என்ன செய்யறதுனால? ஆசீர்வதிக்கிறதுனால நீ அநேக ஜாதிகள் என்ன செய்வேன்? நடக்குவாங்க. நீயோ கடனை செய்யல வாங்குவாய். நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய். உன்னையோ அவங்க என்ன செய்யல ஆளுவதில்லை. கர்த்தர் சோதனை. அதனால கர்த்தர்